அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இறால் விவசாயிகள் பெரும் கலக்கமடைந்துள்ளனர். தங்களின் துயர் தீர்க்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இறால் விவசாயிகள். நாட்டின் பெரும் அந்நிய செலவாணியை ஈட்டித் தரும் தொழில்களில் கடல்சார் உணவுப் பொருட்களில் இறால்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. கடலில் இருந்து பிடிக்கப்படும் இறால்கள் மற்றும் பண்ணை வளர்ப்பு முறையில் பிடிக்கப்படும் இறால்கள் அதிக அளவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இறால் வளர்ப்பு என்பது இறால் விவசாயமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆரம்பத்தில் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு கடந்த 3 ஆண்டுகளாக இறால் உற்பத்தியில் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் தான் பெரிய அளவிலான இறால்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் இறால்கள் தரத்தில் உயர் ரகமாக இருக்கும் என்பதால் இதற்கு எப்பொழுதுமே இறக்குமதி செய்வோரிடம் தனி மவுசு உள்ளது. ஏற்றுமதியாளர்கள் இறாலுக்கு உண்மையான விலை கொடுக்கறதே இல்லை. இன்றைக்கி இந்த ட்ரம்ப் வரி விதிப்பால் இப்போ வருங்காலத்தில் நாங்கள் பிடிக்க போகிற இறாலுக்கு என்ன விலை கொடுப்பாங்களோன்னு ரொம்ப உண்மையிலே வயிற்றில் புளியை கரைச்சிட்டு இருக்கு. ஒரு பெரிய அதாவது ஏற்றுமதியாளர்களுக்கு என்றைக்குமே ஏற்றுமதியில் பெரிய இழப்பு கிடையாது. இது டைரக்ட் இம்பேக்ட்டு விவசாயிகளுக்கு தான். அதுவும் இந்த சீசன் இந்த வரி விதிப்பு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுல எங்களுக்கு நிச்சயமாக அச்சயமாக தான் இருக்குது. இதை தடுத்துக்கணுன்னா அரசாங்கம் ஏதாவது எக்ஸ்போர்ட்டரையும் பேசணும். அதுவும் எங்களுக்கான விலையை குறைக்காமல் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் இதில் சீரிய முயற்சி எடுக்கணும்னு இந்த பேட்டி மூலியமா கேட்டுக்கிறேன். இவ்வாறு தரமான இறால்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதற்கு உரிய விலை கிடைக்காததால் இறால் விவசாயிகள் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். தீவனங்கள் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் பல்லாயிரம் இறால் விவசாயிகள் இத்தொழிலில் இருந்து வெளியேறிவிட்டனர். இறால் ஏற்றுமதியில் குறிப்பிட்ட 4 நிறுவனங்கள் மட்டுமே சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு இறால் வளர்ப்பு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் செய்வதாகவும், ஏற்றுமதியாளர்களின் சிண்டிகேட் போக்கால் உற்பத்தி செலவை கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர் இறால் விவசாயிகள். அமெரிக்காவோட வரி விதிப்புங்கிறது விவசாயிகளை நிலைக்குலைய செய்திருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வரி விதிப்புனால எக்ஸ்போர்ட்டர் இன்றைக்கி விலைகள்லாம் குறைச்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த வரி விதிப்புனால நேரடியாக விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. மற்றவங்கள பாதிப்பை காட்டிலும் விவசாயிகளோட பாதிப்பு பெருசாக இருக்குது. இன்றைக்கி உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இறாலும் உற்பத்தி செய்து விற்பனை நிலையில் இருக்கிறதும் விதைச்சிருக்கக்கூடிய இறால்களையும் பார்த்திங்கன்னா இந்த வரி விதிப்புனால நிலை எப்போ மாறும், அது அதிக விலைக்கு விற்க முடியுமா விற்க முடியாதாங்கிறது தெரியாது. இதை ஸ்டாக் பண்ணி வைக்கவோ இல்லை அப்படியே கல்ச்சரை விலை மாற்றங்கள் வர்ற வரைக்கும் கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்குது. இதனால் நேரடியாக மறைமுகமாக பயன்படக்கூடிய விவசாய தொழிலாளிகள் மற்றும் இடுபொருட்கள் சப்ளையர் அத்தனை பேரும் பாதித்தாலும் பெரும்பகுதியாக விவசாயிகளை பாதிக்குதுங்கிறது உண்மை. இந்த நிலை நீடிச்சதுனாலும் மாற்று சிந்தனை ஏற்பாடு பண்ணி அந்த மாற்று சிந்தனைகளை அந்த மாற்று வழிகளில் போகிறதுக்குள்ளறைய விவசாயிகள் அழிவோட விளிம்புக்கு தள்ளப்படுவாங்கங்கிறது தான் உண்மையாக இருக்குது. கொச்சியில் தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எனும் மத்திய அரசின் கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் இதனை கண்டுகொள்ளாமல் இறால் விவசாயிகளுக்கு உதவாமல் ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டுமே சாதகமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஏற்கனவே மின்கட்டண உயர்வு, இடுபொருட்கள் விலை உயர்வு, ஏற்றுமதியாளர்களால் ஏற்படுத்தப்படும் விலை வீழ்ச்சி என பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டுள்ள இறால் உற்பத்தி விவசாயிகளுக்கு இது பேரடியாய் அமைந்துள்ளது. எனவே அண்டை மாநிலங்களைப் போல இறால் உற்பத்திக்கு மானியம் வழங்கவும், உள்நாட்டு சந்தையை ஊக்குவித்து தற்சார்பு பெருக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இறால் உற்பத்தி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.